தம்பிக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இந்த முடிய வெட்ட சொல்லி என்னை பாடா படுத்துறாங்க. பிரகதி நான் என்ன பிரகதி சொல்லட்டும்? வெட்டிடுவான் ஓகேவா? தம்பிக்கு இப்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கிறான். இருமல் தான் போகலங்க. அவன் இருமலை எனக்கு ஒட்டி விட்டுட்டான். எனக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருமல் வர ஆரம்பிச்சு. அதாவது காய்ச்சல் வந்தா தன் குடும்பத்துக்கே வந்துட்டு தான் போகும். அதே மாதிரி அம்மா பார்த்துச்சுனாலும் தன் குடும்பத்துக்கு வந்துட்டு தான் போகும். நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு இருக்கும்போது எந்த ஒரு செயலை வகுத்தலக்கமா இருந்தா கூட வந்துட்டு தான் போகும். அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லா எல்லாருக்குமே வந்துட்டு தான் போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் என்னாச்சுன்னு மெசேஜர்லயும் சரி, மெசேஜும் சரி, கமெண்ட்லயும் சரி, பிரகதி இப்ப நல்லா இருக்கானு கேட்டீங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லிருப்பா. நல்லா இருக்கேன். அண்ணன் போனது ரொம்ப வருத்தமா இருக்கான்னு கேட்டாங்க. இப்படி சீவி ஒருத்தவனை காமிப்பியான், ஒருத்தவனை சீவி காமி. அவன் இஷ்டத்துக்கு முடிய விடுமா? அதாவது பையனை ஒண்ணு சொல்ல விட மாட்டேங்கிறாரு. இருங்க என்ன பேச விடுங்க ஒரு நிமிஷம். கொடை கொண்டுகிட்டு போகலையா, பிள்ளைய கொடை கொண்டு போய் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பிள்ளை கொண்டுகிட்டு போலன்னா விடு, அவன் கொண்டுகிட்டு போக வேண்டாம். அது மாதிரி பிள்ளைய முடி வெட்டலாம், அவன் என்னங்க இப்படி வெட்டிட்டு வந்திருக்கேன், நல்லா வெட்ட சொல்லுங்க அப்படின்னா விடு, பிள்ளை இருந்துட்டு போகுது. கேட்டா பிள்ளையோட இஷ்டத்துக்கு அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வெட்ட முடியும். நான் 10ஆம் கிளாஸ்ல சீவ ஆரம்பிச்சேன். இப்ப 43 வயசு வரைக்கும் இப்படித்தான் ஜீவிக்கிட்டு இருக்கேன். அதனால பிள்ளைங்களோட ஸ்டைலுக்கு பிள்ளைங்க இருக்கட்டும்னு இவர்தான் என் வாயை அடைக்கிறாரு. எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம். என்ன காரணம்னா எதுக்காகனா, இப்ப நான் சீவினேன். இப்ப எங்க அம்மா சீவி விட்டது அப்படியே இருக்கட்டும், அதே மாதிரி சீவணும். இப்ப என்னால வேற ஹேர் ஸ்டைலுக்கு மாத்த முடியல. அது அப்படியே நின்னுக்குச்சு. வேற ஹேர் ஸ்டைலுக்கு மாத்தினா எப்படி இருக்குமோ, நல்லா இருக்காதோன்னு நானா நினைச்சு இப்படியே சீவி கடைசி வரைக்கும் இப்படியே ஆகி போச்சு. இனி நம்ம வயசான காலத்து வரைக்கும் இப்படிதான் சீவ போறோம் நல்லா தெரிஞ்சிச்சு. இவங்க அவங்களுக்கு தேவையான அப்பப்போ நிதின் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, +1 போகும்போது வெட்டினா, திருப்பி +2 போகும்போது வேற மாதிரி வெட்டிக்கிட்டான். அப்ப என்ன பண்ணனா, அவங்க டயத்துக்கு அவங்க ஒரு ஸ்டைலுக்கு தேவைப்படும் போது வச்சுக்கட்டும், மாறிக்குவாங்க. அவங்க எல்லாம் சூப்பரா இப்ப காலேஜுக்கு போறான், சூப்பரா வெட்டிட்டு போயிட்டான். அவன் பாட்டுக்கு அவன் நீட்டா அவனோட ஸ்டைலுக்கு தகுந்தாப்புல வெட்டிட்டு போயிட்டான். அதாவது பிள்ளைகளோட சாப்பாடா இருக்கட்டும், ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், முடியா இருக்கட்டும், எல்லாமே பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துட்டாக எங்க முத்து. நான் சில நேரம் கத்தத்தான் செய்வேன், முடி இப்படி வைக்காதீங்கடா, நல்லது இல்லடா, நான் கத்தத்தான் செய்வேன். ஆனா என் பேச்சுக்கு இங்க எடுபடாதுங்க. 2 பேருமே கேட்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் எங்க முத்து தான். பிள்ளைங்க இஷ்டத்துக்கு தான் வாழணும். என்ன காரணம் பீஸா கேட்டாங்க. அது சரி ரைட், உடம்பு சரியில்லாம நேரத்துல பிள்ளை பாவம் வெறும் கஞ்சியா குடிச்சுட்டு அதையுமே மல்லு கட்டி குடிக்க முடியாம பெங்களூர் போனதுல இருந்து இப்ப வந்தது வரைக்கும் நல்ல சாப்பாடு என் பிள்ளை சாப்பிடவே கிடையாது. அதனாலதான் சரி அங்கேயுமே பாத்தீங்கன்னா பெங்களூர்ல அமுதாமாவா இருக்கட்டும், ராணி அஸ்வினி வீட்டுல இருக்கட்டும் நல்லா கவனிச்சாங்க, நல்லா சாப்பாடுலாம் போட்டாங்க. பையனுக்கு சாப்பிடவே முடியல. ஒரு இட்லி அரை இட்லியுமா சாப்பிட்டு எந்திரிச்சிட்டான். நாங்க நல்லா தாங்க சாப்பிட்டோம், இல்லைன்னு சொல்லல. இவனால சாப்பிட முடியல. சரி ரைட், இப்போ வந்தோட பீஸா வாங்கி தரீங்களான்னு கேட்டான். சரி காய்ச்சல் தான் இருக்கு, சரி அவனுக்கு வாய் டேஸ்ட்டுக்கா பீஸா கேட்கறான்னு வாங்கிட்டு வந்ததான். அந்த பாருங்க 4 பீஸ் 4 பீஸ் அதை பிரிங்களேன். இப்பதான் போய் வாங்கிட்டே வந்தோம். பிரிச்சு சாப்பிடு பிரகதி. நீ சாப்பிடுப்பா, நாங்க அதுக்குள்ள பேசிட்டு வந்துறோம். நீ சாப்பிடுவா, நீ சாப்பிடு, சூடா இருக்கும் போதே சாப்பிடு. எங்களுக்கு 6 நாள் பிரச்சனை. இது எவ்வளவுங்க? 200 சம்திங் தான். இது எவ்வளவுன்னு தெரியல. 4 பீஸ் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கெல்லாம் பீஸ் அவ்வளவா பிடிக்காது. தம்பியுமே 4 பீஸ் சாப்பிடுவானான்னு கேட்டீங்கன்னா சாப்பிட 2 நேரம் வச்சு சாப்பிட்டுக்குவான். இப்ப 2 பீஸ் அப்புறம் நேரம்லாம் வச்சு சாப்பிட முடியாது. இதெல்லாம் அப்பப்ப சூடா சாப்பிட்டா தான். இல்ல நாளைக்கு மொத்தமா சாப்பிடறானான்னு தெரியல. நாங்க 1 பீஸ் வச்சு சாப்பிட்டுப்போம். எங்களுக்கு அது பிடிக்கலங்க. ஒரு டைம் பீஸா யாரோ ஆர்டர் பண்ணிருந்தாங்களே, நமக்கு யாரு, அம்மாவா? பேரை சொல்லாதீங்க, எதுக்கு எடுத்தாலும் என் பேரை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு யார் என்ன அனுப்புனாலும் அவங்க வெளியில சொல்லாதீங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா நாங்க செஞ்சது கூட வெளியில தெரியாம இருக்கட்டும், நமக்கு செஞ்சது கண்டிப்பா வெளியில தெரியணுங்கிறதுக்காக நாங்க இப்ப செய்யறது அவ்வளவா நாங்க எதுவுமே எடுக்கிறது கிடையாது. பேச மட்டும் கூடாது, இந்த பக்கம் வந்தாகணும். நான் சொல்லிக்கிறேன். தம்பி சாப்பிடுப்பா. சரி, நான் ஒண்ணு கேட்கணுங்கிறேன். நிதினை ரொம்ப மிஸ் பண்றியா இல்லையா? மனசுல இருக்கும், அவனுக்கு தெரியாது. இப்பெல்லாம் அவனுக்கு தெரியாது. நிதின் இல்லாம நேத்து தான் ஒத்தையில படுத்திருந்தேன். அப்ப என்ன தோணுச்சு உனக்கு? இருந்தா நல்லா இருக்கும்னு தோணிருச்சு. என்ன அவ்வளவுதான். ரைட், அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையனுக்கு சொல்ல தெரியாது. சரி ஓகே, வாங்க நம்ம பேசுவோம். அப்படியே திருப்பிட்டியா? ஓகே. காவலுக்கு ஒரு பாட்டு வரும். அதாவது நிறைய பேரு அக்காவுக்கு என்னாச்சு, அக்காவுக்கு நான் பிடிச்சுக்கிறீங்களா, அக்காவுக்கு என்னாச்சு, அக்காவை பார்க்கவே இல்லை, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நல்லா இருக்காங்க. அக்காவுக்கு எந்த குறையும் இல்லை. அண்ணன் பக்கத்தில் இருக்க வரைக்கும் அக்காவுக்கு எந்த குறையும் வராது. அக்காவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நேற்று நான் வரலைன்னா நேற்று ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை, அந்த வேலையெல்லாம் நிறையா இருந்துச்சு.
அதனால வேலைகளை முடிச்சுட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன், வீடியோக்கே வரல. இன்னைக்கு காலையிலையுமே ஷார்ட்ஸ் எடுத்து விட்டோம். இன்னைக்கு காலையில் அப்போவே எடுத்து அப்போவே எடிட் பண்ணி அப்போவே தான் விட்டோம் 2 ஐடியிலையுமே. நேற்று சாயந்தரம் யோசிச்சு வச்சுருந்தாங்க, காலையில் எந்திரிச்சது 9 மணிக்கு, அதனால எடுக்க லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மற்றபடி எனக்கு அக்காவுக்கு ஒரு குறை இல்லை. அக்கா சிறப்பாக சூப்பராக இருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் இருமல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வரல. ஏன்னா எல்லாருக்கும் மொத்தமாக வந்துச்சுன்னா வீட்டில் வேலைகள் பார்க்க ஆள் இருக்காது. அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கு விட்டு விட்டு வருவோம்னு அதுவுமே யோசிக்கும். பாவம், அந்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு விட்டு ஒருத்தருக்கு போனாதே அடுத்த வேலை. அடுத்தவங்க இப்போ எனக்கு முடியாமல் வரும்போது என் முத்து வீட்டு வேலையை பார்த்துக்குவாங்க, என் முத்துக்கு முடியாமல் இருக்கும்போது நான் வீட்டு வேலையை பார்த்துக்குவேன். அந்த ஒரு தாட்டுக்கு அது. அப்புறம் நிறையா பேர் நான் ஒருத்தவங்க மெசஞ்சரில் கமெண்ட் போட்டிருந்தாங்க, அதை பற்றி நான் பேசியிருந்தப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆறுதலாகவும் அதெல்லாம் விடுங்க, நான் அந்த ஒரு கமெண்ட்டை நீங்கள் பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என் மனசுக்கு ரொம்ப வலிச்ச ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். சரி, ரைட், அதை நான் அப்போதே மறந்துட்டேன். சரி, அதான் எப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ அழகாக பூத்துருக்கிற ரோஜாவிலே முள் இருக்கத்தானே செய்யுது. கண்டிப்பாக அதை வந்து நம்ம இதுவும் கடந்து போக வேண்டியதான் அப்படின்னு நான் நினைச்சேன். முள் இருக்குங்கிறதுக்காக நம்ம ரோசாவை பறிக்காமல் இருக்குமா? ரோசாவை பறிக்கிறோம், சூடுறோம், பூமாலையில் கட்டுறோம். அந்த மாதிரி அந்த ரோஸ் செடியை திருப்பியுமே நம்ம வளர்க்குறோம். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே. இப்போ நாங்கள் வீடியோ போடுறதுங்கும் போது நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது. நிறைய உறவுகளை சம்பாதிக்கிறோம், வருமானத்தை சம்பாதிக்கிறோம். அது மாதிரி பகையாளிகளையும் சம்பாதிக்கிறோம். தேவையில்லாத விஷயத்துக்கு அவங்களாம் நம்மளை பார்த்து பகையாகிறாங்க. அவங்களுக்கு கிடைக்காதது ஒன்று நமக்கு கிடைக்கிறனால பகையாகிறாங்களா, இல்லை நம்மளால் இப்படி வாழ முடியலை, அதாவது அவங்களோட எதிர்பார்ப்புகள் நம்மக்கிட்ட இருக்கிறனால அவங்களால அதை செயல்படுத்த முடியலைங்கிறதுனால ஆகிறாங்களான்னு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதமாக எங்களை பிடிக்காம போகுது. பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காமலே இருக்கட்டும், பிடிச்சவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கட்டும். இன்னைக்கு பிடிச்சவங்களுக்கு கூட நாளைக்கு பிடிக்காம போகலாங்க. அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கும். அது எல்லாத்துக்குமே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. என்னோட கருத்து என்ன, எங்கள் முத்துக்கிட்ட நான் சொல்ல வேண்டியதுன்னா, பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், நம்மளோட செயல்பாடை என்ன செய்கிறோமோ அதை அவங்களுக்காக மாற்றிக்காம நமக்காக வீடியோ போட்டுக்குவோன்னு சொல்லுவோம். இதை கூட நிறைய பேர் சொல்லிடுவாங்க, ராஜா உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் மாதிரி தெரிகிறார், நீங்கள் தலக்கணம்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு இன்னொரு சொல்கிறதுக்கு என்னன்னா, எனக்கு தலக்கணம் இல்லையாங்கிறது எனக்கு தெரியும், என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் நான் நல்லவன் உங்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், விட்டுருங்க. என்னங்க, நம்ம எப்பவும் போல் ஜாலியாக ஆட பாட கூத்தடிக்க, உங்கள்கிட்ட சிரிக்க வைக்க, நம்ம எந்த இடத்துக்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துலலாம் அவங்கள வச்சு வீடியோ போட முடிஞ்ச மட்டும் நம்ம செய்வோம். அது எல்லா உறவுகளும் எதிர்பார்க்குறீங்க, அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, பேராகிராஃப் மாதிரி ஒப்பிச்சுட்டேன். அப்படித்தான் பேசுவேன், கண்டுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாதம், சாம்பார், காலிஃப்ளவர் பொரியல், சிக்கன் 65 மாதிரி பொரிச்சங்க. அவ்வளோதான். அது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டா, ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோமா, அந்த நேரத்தில் பண்ண முடியல. அவன் என்ன சொல்லிட்டு, நான் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டான். சரி, உடனே நீ உனக்கு தேவையான நீ ஆர்டர் பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீடியோ எடுத்து முடிச்சு வர்றதுக்குள்ள பீஸா வந்துருச்சு வீட்டுக்கு. ரைட்டு. அதனால தம்பி பீஸா சாப்பிட போறாரு. கேட்டவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் உள்ள பதில சொல்லியிருக்கோம். இன்னொன்று நான் சொல்லணும், என்னன்னு கேட்டாக்க, இப்போ நிதின் வந்து கால் பண்ணுறானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய பேர் நிதினை பற்றி கேட்டிருந்தீங்க. நிதின் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை மட்டும் நம்ம தனியாக விட்டுட்டு வந்திருந்தோம்னா நம்ம கவலைப்படலாம். அவனுக்குமே கொஞ்சம் போர் அடிக்கும், நம்மளுடைய நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுவான் தம்பி பாவம். ஆனால் அவனோட சேர்ந்து அவனோட கூட இது வரைக்கும் அவனோட 9th 10th 11th 12th 4 வருஷம் ஒன்றா படித்த அந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். காலையில் 8 to மத்தியானம் 1:30 வரைக்கும் தான் அவனுக்கு கிளாஸ் இருக்குது. 2 மணி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் தான் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நான் பேச முடியும். ஓகேவா அண்ணா, அவன் கால் பண்ணிங்களா? நான் வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இப்போ இந்த மாதிரி பையனை கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணுறதும், சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம நினச்சாலும் அவன் ஃபோன் பண்ண மாட்டான்னு நமக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. அதனால பெரும்பாலும் நம்ம எவ்வளோ தான் வெளியில் போய் வெளியூர்களில் போய் வேலைகள் பார்த்தாலும், எவ்வளோ நம்ம பிஸியாக இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு மரணம் வரை அவனுக்கு பிஸி இருக்கும், தேவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு பேச எதுவும் இல்லை என்றாலும் நம்ம கேட்குறதுக்கு நிறைய இருக்கும் நம்ம பெற்றவங்க கிட்ட. ஓகேங்களா? அதனால நமக்கு தான் பேச ஒன்றுமே இல்லையே, நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் என்னத்தை ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது யாராக இருந்தால். அதுக்காக உங்கள் பையன் இப்போ ஃபோனே பண்ணல ரொம்ப வருத்தப்படுங்க அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு நாளைக்கு காலையில் 7:30 ஃபோன் போட்டுருவான் நிதின்னு. நான் போடுறேனோ இல்லையோ ஃபோன் போட்டுடுறான். சாயந்தரம் மத்தியானம் காலேஜ் விட்டு வந்ததோட ஃபோன் போட்டுட்டு என்ன மாதிரியே பேசுறான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லியெல்லாம் கொடுக்கல, நீ எங்களுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லியெல்லாம் கொடுக்கல. ஆனா அவன் ஃபோன் பண்ணிட்டா இருக்கான், 3 டைம் ஃபோன் பண்ணிடுறான். அப்ப அதுல இருந்தே எங்களுக்கு தெரியுது ரொம்ப மிஸ் பண்றான்னு. எங்களுக்கு கண்டிப்பா தெரியுது. அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், நம்ம பெத்தவங்க கிட்ட நம்ம பேச ஒண்ணும் இல்லைனாலும் நம்ம கேட்கறதுக்கு நிறைய இருக்கும், அவங்க சொல்றதுக்கு நிறைய இருக்கும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் நம்ம பெத்தவங்களுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா
நல்லா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு 4 வார்த்தையை மட்டும் கேளுங்க, அவங்க 40 வார்த்தை திருப்பி சொல்லுவாங்க. அவங்க இவர் வந்து அவங்க அம்மாவுக்கு 3 டைம் கண்டிப்பா கூப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாரு, காலை மதியம் நைட்டு. அதே மாதிரி நிதின் கூப்பிட்டது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம். இது சொல்லி வரல, ரத்தத்துல வந்ததுன்னு நினைக்கிறேன். காலை மதியம் நைட்டு படுக்க போயில அவனே கொஞ்சம் லேட் ஆனாலும் நானே கூப்பிட்டுருவேன். ஆனா இப்ப இங்க நான் ஊர்ல இருந்து கிளம்பி வர்ற அன்னைக்கு நான் வந்து அவனை சனிக்கிழமை அன்னைக்கு இங்க விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா நாங்க இங்க வர்ற வரைக்கும் நான் தான் 2-3 ட்ரிப்பு கூப்பிட்டேன். அவன் பிள்ளை பாவம், அவங்களோட இன்னொரு பையன் 3 பசங்கள்ல 2 தான் வந்திருந்தாங்க. இன்னொரு பையன் வந்திருந்தனால கொஞ்சம் பிஸியாக இருந்தனால கூப்பிடல. சரி இப்படி தான் நம்ம தான் கூப்பிட வேண்டி வருமோன்னு நான் நினச்சேன். நேற்றும் சரி இன்றைக்கும் சரி எனக்கு தான் கால் பண்ணான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ரைட்டு, ரொம்ப அதாவது நம்ம ஃபோன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணி அவனுக்கு நம்ம நினைவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தோம்னாக்கும் அவனுக்கு படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. அந்த காரணத்துக்காக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் அவன் எனக்கு ஃபோன் போட்டு நல்லா தான் பேசிட்டான். அம்மாட்ட கொடுங்க, தம்பிக்கு எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டான். அப்புறம் வந்து தம்பி என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, என்ன படிக்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு பிசிஏ சாரிங்க பிசிஏ AIML, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இது கூட வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கூட எக்ஸ்ட்ரா பண்றான். ஓகேங்களா? மொத்தம் 4 வருஷங்க. 3 வருஷம் படிப்பு, 1 வருஷம் ட்ரைனிங், அப்படி 4 வருஷம். நீங்க பீஸ் எவ்வளவுலாம் கேட்டீங்கன்னா அந்த டீடைல் வந்து முத்து தான் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். பீஸ் எல்லாம் எதுக்குங்க, அதை விட்டுருங்க. அதுல ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதனால பீஸை விட்டுருங்க. படிக்க போற டிகிரி இதுதான் படிக்க போறாரு. அது என்னன்னு தெளிவா சொல்லிருக்கேன். பிசிஏ தாமா, பிசிஏ AIML. அதுல வந்து அது கூட கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கூட எக்ஸ்ட்ரா பண்றான். நல்லா படிப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. நல்லா படிக்கணும் அப்படின்ற ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வேணும். கேரளாவில் இந்த படிக்கிறதுக்கு வசதி இல்லையா, நீங்க எதுக்கு பெங்களூர்ல கொண்டு வந்து சேர்த்து விட்டீங்கன்னு கேட்டவங்களுக்கு சொல்றேன். இங்க பிசிஏங்கிறது படிக்கலாம். அது கூட இந்த மத்ததெல்லாம் சொன்னாங்க. AIML கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்கு. அது அதிகமா விவரமா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு அதை எப்படி சொல்றது, வாயில தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, வாயில தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதை டீட்டெயிலாக படிக்கணும்னா ஒன்று திருவனந்தபுரம், இல்லாட்டி கொச்சி, இல்லாட்டி இங்கே பெங்களூர், இப்படி தான் போட்டிருந்தாங்க. மைசூர்லேயும் இருக்குன்ட்டுருந்தாங்க. எனக்கு மைசூரோட பெங்களூர் கொஞ்சம் அவனுடைய லாங்குவேஜ் வைஸாக இருக்கட்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் மாறும்ன்றதுக்காக தான் நான் பெங்களூரில் கொண்டு சேர்த்து விட்டேன். ஓகேவா? அவன்கிட்டையுமே நான் சொன்ன ஒரே விஷயந்தான், எப்போ பெங்களூரு ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போகும்னு சொல்கிறாங்க, கெட்டு போயிடுவாங்க பிள்ளைங்கள்லாம் நிறையா பேர் பயமுறுத்துறாங்களே, என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை அவன் சொன்னது, நான் இருக்கிற இடத்துலையும் எல்லா விஷயங்களும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, கர்நாடகத்திலையும் இருக்குது, ஆந்திராவிலையும் இருக்குது. உலகத்தில் இந்த விஷயங்கள் இல்லாத எங்கேயுமே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோமோ பசங்களுக்கு இருக்கு அந்த பழக்கம். இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்தது தான், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதனால நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஓகே ரைட்டு, அவனே அவ்வளோ தூரம் கிளியராக இருக்கும்போது நம்ம உள்ள பூந்து குட்டையை குழப்பக்கூடாது அப்படின்ற ஒரு ஞாபகத்தில் தான் அனுப்பி வச்சிருக்கோம். ஓகேவா? அதிகமாக அட்வைஸ்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்கள ஃப்ரீயாக விட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு தாட் வந்துடும். நம்மளை நம்பி நம்மளை பொறுப்போட நம்மளை நீங்கள் எப்படி வேணால் வாழுன்னு நம்மளை பெற்றவங்க விடுறாங்க அப்படின்னா நம்ம நல்லபடியாக வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ அதில் என்ன இருக்கும், எதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்துடும். நெருப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு சுடாது. ஒரு ட்ரிப்பு கையை வச்சு பார்த்துட்டாங்கன்னா சுட்டுரும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ரீனஸை நீங்கள் பசங்களுக்கு கொடுங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.